சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நிறைவடைந்த பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் பிரதமர் மோடி இடையே இருதரப்பு சந்திப்பு துவங்கி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இன்று காலை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையே எந்த அளவுக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது என்பதை காட்சிகள் வாயிலாக நாம் பார்க்க முடிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கையை பிடித்து அழைத்துக் கொண்டு பிரதமர் மோடி அந்த மாநாட்டு மையத்திற்கு சென்ற காட்சிகள், இதன் மூலம் எந்த அளவுக்கு ரஷ்யாவுடனான உறவுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை நாம் காண முடிந்தது. இந்த இருதரப்பு சந்திப்பின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 50% வரி, அதில் இந்த 25% என்பது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதற்காக இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அபராதம். இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை எவ்வாறு எதிர்கொள்வது ஆகியவை குறித்தெல்லாம் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுகிறது. இது தவிர ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அலாஸ்காவில் ரஷ்ய உக்ரைன் மோதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அது தொடர்பான விவரங்களை பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அதிபர் புட்டின் எடுத்துரைக்க இருக்கிறார். இன்று காலை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசுகின்ற போதே ரஷ்ய அதிபர் புட்டின் இதனை தெரிவித்திருந்தார். எனவே அந்த அலாஸ்காவில் டிரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது, அவர் என்ன சொன்னார், பதிலுக்கு இவர் என்ன சொன்னார் என்பதை எல்லாம் பிரதமர் மோடியிடம் அவர் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். இன்று காலை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள், இந்த ரஷ்ய உக்ரைன் மோதலுக்கு முக்கிய பிரச்சனையே உக்ரைனை மேற்கு உலக நாடுகள் நேட்டோ அமைப்புக்குள் இழுக்க முயற்சிப்பதுதான் முக்கிய காரணம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது அவர் அமெரிக்காவைத்தான் அவர் இவ்வாறு மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் என்று இது பார்க்கப்படுகின்றது.